வீடியோல பல்கிங் எப்படி ப்ராப்பரா பண்ணுன்றத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. இப்போ பல்க் பண்ண போறோம்னா லீன் பல்க் பண்ணலாமா இல்ல டர்ட்டி பல்க் பண்ணலாமா? ஸோ இப்படி பண்ற மாதிரி இருந்தா ஒன்னு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோல அதுக்கான கிளாரிபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ மெயினா பல்கிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மசில் பில்டிங் ப்ராசஸ். இப்போ ஒரு மசில் பில்டிங்கை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக சூஸ் பண்றது தான் பல்கிங். இப்போ மசில் பில்டிங் பண்ணணும்னா பல்கிங்ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்னொன்னு என்னன்றதை நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு இதுவுமே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா பாடி ரீகம்போசிஷன். உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாடி ரீகம்போசிஷன்ன்றது நீங்க ஒரு ஹையர் பாடி ஃபேட் பர்சன்ட்ல இருக்கீங்க, ஆர் மிட் பாடி ஃபேட் பர்சன்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபேட் லாஸ் பண்ணிட்டு நீங்க மசில் பில்ட் பண்றது தான் பாடி ரீகம்போசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி டயட் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம இப்போ மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா அதோட சரௌண்டிங்லேயே இருக்கும். எதர் அது கொஞ்சம் சர்ப்ளஸா இருக்கலாம், ஆர் கொஞ்சம் டெபிசிட்டா இருக்கலாம். ஸோ இதை சுற்றி தான் இருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா மெயின் கெய்னிங் ஆர் கெயின் டெய்னிங். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ லோ பாடி ஃபேட் பர்சன்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபேட் கெயின் பண்ணாம மேக்ஸிமம் மசில் மட்டுமே கெயின் பண்றது. ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபிட்னஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா உள்ளவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டயட் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீ இந்த ப்ராசஸ்ல இருக்கப்போ உங்க டயட்ல மேக்ஸிமம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க ட்ரைனிங்கான நியூட்ரிஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அண்ட் ரிகவரிக்கான நியூட்ரிஷன் ப்ராப்பரா கிடைக்கணும். ஸோ எக்ஸஸான நியூட்ரிஷன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் லெவல்ல வைக்கிறது. அண்ட் இப்போ இந்த தேர்ட் ப்ராசஸ் தான் பல்கிங். ஸோ ஒரு பல்கிங் ஃபேஸ் போய் மேக்ஸிமம் மசில் மாஸை கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேட் மாஸும் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பல்கிங்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுலயுமே ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு லீன் பல்கிங், இன்னொன்னு டர்ட்டி பல்கிங். இது ரெண்டுத்துக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே மசில் பில்டிங்கை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் மெயினான டிஃபரன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஃபேட் கெய்னிங்ல தான். இப்போ இந்த லீன் பல்கிங்ன்றப்போ மேக்ஸிமம் மசில் மாஸை கெயின் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஃபேட் கெயினை மட்டும் அலோவ் பண்ணுவோம். அதுவே இந்த டர்ட்டி பல்கிங்ன்றப்போ மேக்ஸிமம் மசில் மாஸை கெயின் பண்ணிட்டு இந்த ஃபேட் மாஸ்ன்றது அதிகமா ஒரி பண்ணாம மேக்ஸிமம் மசில் பில்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. இல்ல ரெண்டு ப்ராசஸ் தான் இருந்தாலுமே இது எல்லாருக்குமே சூட் ஆகாது. இந்த டர்ட்டி பல்கிங்ன்றத சர்டன் பர்சன்ஸ் பண்ணா அதுல நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். லீன் பல்கிங்ன்றத சர்டன் பர்சன்ஸ் பண்ணா அதுல நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது யார் யாருக்குலாம் சூட் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டர்ட்டி பல்கிங்ன்றத நீங்க இப்ப ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கீங்க, இல்ல இப்பதான் நீங்க நியூபியா ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா இந்த டர்ட்டி பல்கிங்ன்றது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நீங்க ஜிம்முக்கு ஸ்டார்டிங்ல போறப்போ உங்க மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க என்னதான் ஹையர் கேலரிஸ் எடுத்தாலுமே அது மேக்ஸிமம் மசில் பில்டிங் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் அந்த மசில் கெயின் கூட கம்பேர் பண்றப்ப ஃபேட் கெயின்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க பீனரா இருக்கீங்க, இப்பதான் புதுசா ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா நீங்க நார்மலா கெலோரிஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லீன் பல்க் பண்றதை விட கொஞ்சம் எக்ஸஸான கெலோரிஸ் போய் ஒரு நார்மல் பல்கிங்கோ இல்ல டர்ட்டி பல்கிங்கோ பண்றது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். இப்போ எதுக்கு பிகினருக்கு நான் லீன் பல்கிங் சஜஸ்ட் பண்ணாம ஒரு நார்மல் பல்கிங்கோ இல்ல டர்ட்டி பல்கிங்கோ சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ உங்க ஜிம்முக்கு புதுசா போறப்ப உங்களோட மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்ன்றது உங்களுக்கு என்னன்றது தெரியாது. மேக்ஸிமம் மசில் மாஸ் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல ரீடைன் பண்றதுக்கு இந்த நார்மல் பல்கிங்கோ இல்ல டர்ட்டி பல்கிங்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ்லயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க நியூபியா ஜிம்முக்கு போறப்ப நீங்க என்னதான் எக்ஸஸான கெலோரிஸ் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் பில்ட் ஆயிட்டு கம்மியான அளவுல ஃபேட் கெயின் ஆகுன்றத சொல்றாங்க. ஸோ இந்த பிகினிங் ஃபேஸை நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸஸ் கெலோரிஸ் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸோட கெலோரிஸ் அண்ட் மேக்ரோஸ்லாம் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க கெலோரிஸ் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 2000 இல்ல 2500 அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் ஒரு 500 கெலோரிஸ் சர்ப்ளஸோ இல்ல 1000 கெலோரிஸ் சர்ப்ளஸோ கூட போகலாம். அண்ட் நீங்க ப்ரோட்டீனை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாம உங்க பாடி வெயிட் இன்டூ 2x எடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு 60 kgs இருக்கீங்க அப்படின்னா 120 kgs ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்க ஃபேட் எவ்வளவு கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா உங்க பாடி வெயிட், அதாவது நீங்க இப்போ 60 kgs இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 60 to 80 kgs ஆஃப் ஃபேட் கன்சியூம் பண்ணலாம். இப்போ முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ட் என்னன்னா கார்போஹைட்ரேட். நீங்க பல்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணும். ஏன்னா இதுதான் உங்க பிரைமரி எனர்ஜி சோர்ஸா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இப்போ சர்டன் கெலோரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுல உங்க ஃபேட் எவ்வளவு வைக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு, ப்ரோட்டீன் எவ்வளவு வைக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ரிமைனிங் அந்த கெலோரிஸ்க்கு எல்லாமே நீங்க கார்போஹைட்ரேட் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கார்போஹைட்ரேட் வைக்கிறதுனால நீங்க ஒர்க் அவுட் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், ரிகவரியுமே நல்லா நடக்கும். ஸோ நீங்க இது மாதிரி ஒரு ஹையர் கெலோரிஸ்ல பல்கிங் பண்றத பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்க ப்ராசஸ் ஒரு 6 to 8 months கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல கட்டிங் முடிச்சுட்டு நீங்க லீன் பல்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்க மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்ன்றது ஒரு சர்டன் லெவலுக்கு ஹையா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப உங்க மசில் பில்டிங் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜிம் போறப்போ உங்களோட மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்ன்றது மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கெயின் பண்ணிட்டு இப்போ செகண்ட் இயர்ல இருந்து
உங்க மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்ன்றது கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டயட்டுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க லீன் பல்கிங்கை செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பல்கிங் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ஒரு ஹையர் ரேஞ்சில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதனால தான் இதையும் டர்ட்டி பல்கிங்கும் கம்பேர் பண்ணேன். அதுக்கு நீங்க ரியலான டர்ட்டி பல்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு பல்க் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு மேக்ரோஸை டிசைன் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொரு டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்குமே இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். அது எய்தர் அது அதிக கிலோரில் பல்கிங் பண்றதா இருக்கலாம், ஆர் டர்ட்டி பல்க் பண்றதா இருக்கலாம். இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்களோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்களோ, நீங்க இப்ப என்னதான் சாப்பிட்டாலுமே வெயிட் கெயின் ஆக மாட்டேதுன்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட மேக்ரோஸை ஃபில் பண்ணிட்டு நீங்க அடிஷ்னலா சாப்பிட்டாலுமே ஓகே தான். ஸோ அதுதான் இந்த டர்ட்டி பல்க்ன்ற ரேஞ்சில் வருவீங்க. நான் இப்போ ஒரு மேக்ரோ ரேஞ்சஸ் சொன்னல, அந்த அளவுக்கு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க, 700 கலோரி சர்ப்ளஸ் போயிட்டீங்க, எல்லாமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஆனாலுமே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகல அப்படின்னா நீங்க அடிஷ்னலான ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் டர்ட்டியா போனாலுமே நீங்க இப்போ என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் கெயின்ன்றது ரொம்ப கம்மியா தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லீன் பல்கிங்கை பத்தி பார்க்கலாம். இப்போ யாராவது பல்கிங் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு மெயினா நான் ப்ரிஃபர் பண்றது இந்த லீன் பல்கிங் தான். என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் இந்த ப்ராசஸ்ல தான் இருப்பாங்க. இன்னும் நான் ஸ்டார்டிங்ல நிறைய மசில் பில்டிங் ப்ராசஸ் சொல்லியிருப்பேன். லைக் அந்த பாடி ரீகப்பா இருக்கும், இல்ல கெயின் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல இந்த பல்கிங்ல டர்ட்டி பல்கிங் ஆர் லீன் பல்கிங்கா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ நான் லீன் பல்கிங் தான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த லீன் பல்கிங் மெயினா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ ஃபிட்னஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன். அண்ட் எனக்கு பல்க் பண்றப்ப எனக்கு ஃபேட் கெயினுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்க இந்த லீன் பல்கிங் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸோட மெயின் கோல் என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மசில் கெயினை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டும் ஃபேட் கெயின் பண்றது, ஆர்எல்ஸ் ஃபேட் கெயினை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. இப்போ நம்ம நார்மல் பல்கிங் கூட டர்ட்டி பல்கிங் கம்பேர் பண்றப்போ ரெண்டுத்துலயுமே மசில் மாஸ்ன்றது மேக்ஸிமம் சிமிலரா தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு ப்ராசஸ்லயும் பாடி ஃபேட் பர்சன்ட்ன்றது ரொம்ப டிஃபர் ஆகும். இந்த டர்ட்டி பல்கிங் ஆர்எல்ஸ் நார்மல் பல்கிங்ல ஃபேட் கெயின்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த லீன் பல்கிங்ல பாக்குறப்ப ஃபேட் கெயின்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ இந்த லீன் பல்கிங் மேக்ஸிமம் கலோரிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா, உங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஒரு 2 to 300 கலோரிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் பண்றதுனால உங்க ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும், உங்க ரிகவரியுமே பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேக்ரோஸ் மேக்ஸிமம் சிமிலரா வச்சிடலாம். இப்போ உங்க பாடி வெயிட் இன்டூ 2x, அதாவது நீங்க 60 kgs இருந்தீங்கன்னா 120 grams ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ உங்க ஃபேட் இன்டேக்ன்றது உங்க பாடி வெயிட் இன்டூ 1 grams, அதாவது நீங்க இப்போ ஒரு 60 kgs இருந்தீங்கன்னா ஒரு 60 to 70 kgs ஆஃப் ஃபேட் கன்சியூம் பண்ணலாம். இந்த கார்போஹைட்ரேட்ன்றது தான் மேக்ஸிமம் டிஃபரன்ஸே வரும். நீங்க நார்மல் பல்கிங் பண்றப்போ கார்ப்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க, நீங்க லீன் பல்கிங் பண்றப்போ கம்பேரிட்டிவ்லி கம்மியா சாப்பிடுவீங்க. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி உங்க கலோரி இன்டேக் என்னன்றது தெரிஞ்சிச்சு, அந்த கலோரி இன்டேக்ல நீங்க எவ்வளவு ஃபேட் வைக்கணும்ன்றது தெரிஞ்சிச்சு, ப்ரோட்டீன் எவ்வளவு வைக்கணும்ன்றது தெரிஞ்சிச்சு, ரிமைனிங் எல்லாம் நீங்க கார்ப் வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்போட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு 350 to 400 grams வரும். ஸோ உங்க வெயிட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது நல்லா டிஃபர் ஆகும். மேக்ஸிமம் இந்த பல்கிங் ஆர்எல்ஸ் லீன் பல்கிங்க்கு டயட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ இந்த ஒர்க் அவுட்ன்றதை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம ஃப்ரீக்வன்சி வைஸ் பாக்குறப்போ ஒரு பாடி பார்ட்டை வந்து வீக்லி ட்வைஸ் ட்ரெயின் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது எய்தர் ஒரு புஷ் புல் லெக்ஸா இருக்கலாம், ஆர்எல்ஸ் டபுள் மசில் ஸ்பிளிட்டா இருக்கலாம். ஸோ ரெண்டுமே எஃபெக்டிவா இருக்கும். மெயினா நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்றீங்களான்றத பார்க்கணும். ஏன்னா நீங்க ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்றப்ப மசில் பில்ட் ஆகும். நீங்க இப்போ ப்ராக்ரஸ் ஓவர்லோடே பண்ணல, நீங்க அந்த எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்டே பண்ணல அப்படின்னா நீங்க சாப்பிட்டதெல்லாம் மேக்ஸிமம் ஃபேட்டா தான் கெயின் ஆகும், மசில் பில்டிங்ன்றது ரொம்ப கம்மியா தான் நடக்கும். ஸோ நீங்க என்ன டயட்ல கலோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே உங்க ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ்ன்றத ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் கெயின் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பல்கிங் ப்ராசஸ்ல கார்டியோ. நீங்க இப்ப நல்ல ஆக்டிவான பர்சன்ஸா இருக்கீங்க, இல்ல வீக்லி ஒரு 1 or 2 times ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க, லைக் இந்த வெயிட் லிஃப்டிங்கை தவிர அதர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டியோன்றது தேவையில்லை. ஸோ நான் அது மாதிரி பர்சன்ல ரொம்ப செடென்ட்ரியா தான் இருப்பேன் அப்படின்னா வீக்லி ஒரு 1 or 2 செஷன்ஸ் நீங்க கார்டியோ பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ கார்டியோ பண்றப்ப உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த பல்கிங் பண்ண நிறைய பேர்ட்ட ஃப்ரீக்வெண்டா என்ன பார்க்கறேன் அப்படின்னா, அவங்க ஒர்க் அவுட் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே அவங்க ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இது மாதிரி 1 or 2 செஷன்ஸ் நீங்க கார்டியோ பண்ணீங்க அப்படின்னா உங்க லங்ஸோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்ப இது அஃபெக்ட் பண்ணாது. நீங்க எந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்தாலுமே ரெக்கவரின்றத மெயினா ஃபோக்கஸ் பண்ணா, அது எதர் நீங்க பல்கிங்ல இருந்தாலும் சரி, கட்டிங்ல இருந்தாலும் சரி, ஸ்லீப்ன்றது ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 9 hours இருக்கணும். ஸோ உங்க ரிகவரிமே நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் சப்ளிமெண்ட்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நீங்க எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஆயிலா இருக்கட்டும், இல்ல மல்டி விட்டமினா இருக்கட்டும். ஸோ இதுக்குலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. இப்போ உங்களால ப்ரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ண முடியல, நான் சொன்ன மாதிரி உங்க பாடி வெயிட் இன்டூ 2x எடுக்க முடியல அப்படின்னா நீங்க வே ப்ரோட்டீனுமே கன்சியூம் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா உங்களால இப்போ அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா அடிஷனலா நீங்க கிரியேட்டினுமே எடுத்துக்கலாம். உங்க ப்ராசஸுக்கு ஒரு 1 or 2% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் ஒரு பல்கிங் ப்ராப்பரா பண்றதுக்கான மெத்தட். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்றப்போன்னு நினைக்கிறேன். என்னென்ன பல்கிங் இருக்கு, அது பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும், டிஸ்அட்வான்டேஜஸ் வரும்,
அதுக்கு எப்படி கெலோரிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், மேக்ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட ரிகவரி எப்படி பர்ஃபெக்ட்டா கொண்டு போகணும், ஒர்க் அவுட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே நீங்க உங்க ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட இன்னுமே கொஞ்சம் கனெக்டடா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. ஸோ நாங்க இன்னுமே ஆக்டிவா இருப்பேன்.